என்ன வணக்கம். வணக்கம். நாங்கள் எம்என் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வாரம். இன்றைக்கு நீங்கள் திருமண பந்தத்துல இணைந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு பரிசு பொதிகள் கொஞ்சம் அனுப்பி இருக்கிறாங்க. சரிதானே? முதல்ல உங்களோட பேர்? தர்மலிங்க சிவகுருநாதன். சிவகுருநாதன். சரி, அக்காண்ட பேர்? ஜெனி. ஜெனி. சரி, அப்ப இன்றைக்கு சிவகுருநாதனும் ஜெனியும் திருமண பந்தத்துல இணையறீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் பரிசு பதிகள் கொஞ்சம் அனுப்பி இருக்கிறார்கள். சரிதானே? அப்ப சரி, இப்ப முதல்ல மிக்கிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. சாக்லேட் பொக்கே உங்களுக்கு அன்பா அனுப்பி இருக்கிறாங்க. முதல்ல எங்கள் சார்பாகவும் உங்களோட உறவினர்கள் சார்பாகவும் இங்க வந்திருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் நட்புகள் அனைவர் சார்பாகவும் உங்களுடைய திருமண வாழ்க்கை 100 காலம் நல்லாக சந்தோஷமாகவும் இனிமையாகவும் எல்லா செல்வங்களும் 16 செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எம்என் சர்ப்ரைஸ் சார்பாக முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். டெரியில இருக்கிற கிஃப்ட வேணுங்க முதல்ல. சரி, அப்ப இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் முதல்ல ஒரு சாக்லேட் பொக்கையை கொடுத்திருக்காங்க. சரிதானே? சரி, இப்ப அடுத்ததா இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை பார்க்க முதல் அக்காண்ட சார்பில் செய்திருந்தா யார் செய்திருப்பார்கள்? அக்கா சொல்லுங்க பாப்போம். ஜெனி இந்த சார்பில் யாராவது அனுப்பி இருந்தா யார் செய்திருப்பாரு? எங்களுடைய அண்ணன். உங்களுடைய அண்ணா. உங்களுடைய அண்ணாக்கு என்ன பேர்? ராகுலன். ராகுலன் இல்ல, ராகுலன் என்ற பேர்ல வேற இல்ல. வேறு யாராவது யார் செய்திருப்பாரு? தெரியல. வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா யார் செய்திருப்பாரு? வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்கு. சத்தமா சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு கேட்கும். அக்கா. அக்கா. அக்காக்கு என்ன பேர்? உஷா. உஷா இல்ல, உஷாண்ட பேர்லயே மெரையில. வேறு யாராவது உங்களுக்கு பிடிச்ச உறவுகளா இருக்கலாம், இல்ல உங்களோட கூட படிச்சவங்களா இருக்கலாம், உங்களோட நட்புகள் யாராவது. சரி, இப்ப அண்ணாண்ட வழியால வந்திருந்தா யார் செய்திருப்பாரு? அண்ணா சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்தா வந்தது, யார் செய்திருக்க கூடும்? எனக்கு கேட்கல, உங்களை யாருக்காவது கேக்குதோ? புது மாப்பிள்ளை உஷாரா இருக்கணும். வேணா எங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டி மாப்பிள்ளை உஷாரப்படுத்துங்க பாப்போம். ஓவம் போட்டுடுங்க எல்லாரும் சேர்ந்து. மாப்பிள்ளைக்கு ஓவம் போட்டாச்சு. இப்ப மாப்பிள்ளை சத்தமா கதைங்க. என் தம்பி குஷத்தம்மன் இல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. தெரியல. சரி, அப்ப அடுத்ததா வந்த கிஃப்ட பாப்போம். அடுத்ததா உங்களுக்கு ஒரு கேஷ் பொக்கே ஒன்று கொடுத்திருக்காங்க. குபேரன் வச்சு ஒரு அன்பளிப்பு பணம் ஒன்று கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த அன்பளிப்பையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வாங்க. சரி, இப்ப அதுல ஒரு பெருமதியான பணம் இருக்குது. அதையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி அன்பா கொடுத்திருந்தாங்க. யாரா இருக்கும்? இப்ப சொல்லுங்க, ஒரு 3 பேர் சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் கடைசியா இதை முடிக்கிறேன். அண்ணாண்ட வழியால ஒரு 3 பேர் சொல்லுங்க, அக்காண்ட வழியால ஒரு 3 பேர் சொல்லுங்க. ஒரு 3 பேர் தான், டப்பான்னு சொல்லலாம், கணக்க வேண்டாம். ஒரு 3 பேர், ஒரு 3 பேர் சொல்லலாம். இவ்வளவு உறவுகள் இருக்கிறார்கள். யார் இங்க இருக்கிற உறவுகள் செய்திருக்க மாட்டார்கள். வெளிநாட்டுல இருந்து வந்த உறவா இருக்கலாம், அல்லது இங்க இருக்கிற உறவுகள் வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளை வச்சு செய்திருக்கலாம். ஒரு 3 பேர் சொல்லுங்க. இப்ப அக்கா சொல்லுவா பாருங்க, அக்கா கொடுங்க மைக்க. இப்ப டப்பு டப்புன்னு 3 பேர் வருது. 2 வருது, 5 வருது. பாப்போம். 1 2 3 4 5 வேற இல்ல. அப்ப சரி, வேற. அப்ப கிஃப்ட நாங்க கொண்டு போவோம். காசு எடுங்க, நாங்க திருப்பி கொண்டு போவோம். சொல்ல சொல்லுங்க. கொஞ்சம் உஷார் ஏத்தோணும் போல திருப்பியும் இருக்கா. எல்லாரும் போடணும் திருப்பி மாப்பிள்ளைக்கு இல்ல தானே? சொல்லுங்க. தம்பி. தம்பி அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு இல்ல? இல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்த கிஃப்ட் தம்பி என்ன சொன்னா இந்தியால இருக்கு. வெளிநாட்டுல இருந்து தான் வந்தது, சிங்கப்பூர்ல இருந்து வந்தது. சரி, அப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல. அப்ப நாங்களும் இதை முடிப்போம். என்ன நீங்க சொல்ல மாட்டீங்க கொடுத்தாக கவலைப்பட போயினோம். திருப்பியும் ஒரு சான்ஸ் தாரேன். அக்காண்ட வழியால சொல்லுங்க. அக்காவும் சொல்ல இல்ல, ஒரு 3 பேர் கடகடான்னு சொல்லணும். அக்காண்ட வழியால தான் வந்தது. இல்ல, ராகுலன். இல்ல, இப்பதான் சத்தம் பெருது போல எனக்கு. பாத்தீங்கல்ல, உஷாரா ஜூஸ் அல்லது வடை ஏதாவது தரணுமா? இன்னொரு ஆள் ஏதாவது செட் ஆகும் தானே? அதனால தெரியல. சரி, பரவாயில்ல, நாங்களே கண்டுபிடிப்போம். சரி, அந்த பிரேம் பண்ணுவோம். சரி, இந்த பிரேம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் யார் இருக்கிறேன்னு. அப்ப நீங்க 2 பேர் சொல்லல, யார வழியால 2 பேர் வழியில இருந்து ஒரு ஆள் வழியால தான் வந்தது. அப்ப நாங்க உங்களை குழப்பத்துக்காக தான் அண்ணாண்ட வழி அக்காண்ட வழியில குழப்பினாங்க. அண்ணாண்ட வழியால தான் வந்தது. சரிதானே? சரி, பாப்போம் யாரு. தம்பி புருஷோத்தமன் சோதன் நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும், இதுவரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அந்த தம்பி தான் செய்வாங்க. சரி, உங்க தம்பி தம்பியும் பக்கத்துல இருக்கிற தம்பிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
தம்பிக்கு நன்றி தனியா நன்றி மட்டும் கண்டுபிடிச்சு ஆன்சர் ஆகலாம் கண்டுபிடிச்சு அப்படி சரி எப்ப இருந்தாலும் உங்களோட தம்பி நாளும் வெளிநாட்டுல இருந்து அங்கே உழைச்சு வீட்டையும் பார்த்து சந்தோஷமா குடும்பம் இருக்கணும்னு சொல்லி நீண்ட காலம் அங்கே இருந்தவர். உங்களோட திருமணம் வந்ததுல இப்ப உங்களோட அக்கா வைத்த திருமணத்திலையும் சரி உங்களோட மற்ற சகோதரங்களோட திருமணத்திலும் உங்களோட திருமணத்திலையும் இந்த இடத்துல இருக்கல. அப்ப வெளிநாட்டுல இருந்தவங்க அங்கே இருந்து வரையலாம் போயிட்டு இப்ப இந்த திருமணத்துல நான் உங்களை எல்லாரையும் சந்தோஷமா இந்த திருமண நாளோட இணைஞ்சு அந்த நாளை சந்தோஷமா கொண்டு வந்தால உங்களையும் சந்தோஷப்படுத்தி இங்க இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி புஷ்பம் என்கிற சோதனை தான் உங்களுக்கு இந்த பரிசு தந்திருக்காங்க. அரசாங்கமும் உங்களோட உறவினர்கள் உங்களோட நண்பர்கள் உங்களோட வந்திருக்கிற நினைவு எம்என் சபை சார்பாகவும் எங்களுடைய திருமண மாதத்துல பார்த்து சரி அப்புறம் கவிதையோட வாசிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நாளன் பெண் இன்பம் பொருந்தும் இல்லறத்தில் இணையும் இரண்டு குணங்கள் ஒன்றும் இனிமை கண்டதிலே எளியாக வாழ்ந்த மனம் பெற்று அன்பு மொழிகள் பலவேசி அமுத மலையில் மகிழ்ச்சி நன்மை நிலங்கள் பலன் கூட்ட நாளும் வாழ்ந்த கல்யாணம் திருமலை நாளும் திருமண மங்கை எண்ணிலும் இருமணம் கலந்த அன்பாலே இனிய பெண்ணும் என்னால் திருவள்ளுவர் நிறைந்து திறந்தோறும் திசையெல்லாம் உமது உணர்ந்தும் கருப்புடன் கலந்த வீணாக கருப்புடனும் என்றும் வாழ்ந்து உணர்வுடன் திருச்சொல்பன் சொல்பன். சரி இப்ப இதை உங்களோட ஐயா செய்து கொள்ளுங்க. சரிதான் மீண்டும் ஒரு முறை எம்என் சபை சார்பாகவும் வாழ்த்துக்களை அன்பா தெரிவித்துக்
தேங்க்யூ தேங்க்யூ